ஹலோ அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா? நம்ம வந்து அந்த சூப்பரான ஸ்பாட்டை தேடி போயிட்டுருக்கோன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போனோனே என்ன ஒரு ஷாக்கிங் ஆச்சுன்னா, அங்கே வந்து இந்த கோவில் தான் வந்து கொஞ்சம் மெயினு. ஆக்சுவலி இந்த பிளேஸில் அது பக்கத்துலேயே தான் வந்து அந்த ஃபால்ஸ் மாரி இருக்குது. ஆனால் நாங்கள் போன டைம் கொஞ்சம் வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, மேலே வந்து அலோட் பண்ணல, கீழே தண்ணியே இல்லை. அப்புறம் ஒரு நாங்கள் வர வழியில் ஒன்று பார்த்தோம், ஏரி மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதை நான் வந்து எடுக்கலை. அதனால் சரி அங்கே போகலாம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். அங்கே பார்த்தா வழி எங்கே இருக்குன்னே தெரில, இப்படி தான் ஒரு பாதை போச்சு. அந்த பாதை நோக்கி தான் நாங்களும் நடந்துட்டு இருந்தோம் பாருங்கள். எங்க அம்மாகிட்ட தான் திட்டு வாங்கிட்டே இருந்தேன். "ஃபோன கீன போட்டுறாத, இத வீடியோ எடுத்துட்டு, ஒழுங்கா புடிச்சு நட" அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்க இதில நடந்து போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு ஆனா. நான் பொள்ளாச்சிக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்து வரேனா, ஸோ அதனால தான் வந்து ஆனா நான் வந்து வந்த டைம்ல நான் இந்த மாரிலாம் வந்து ஒரு இடத்தலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஸோ வந்து எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் சொல்றேன். நாங்க வேறு ஸ்லிப்பர் இல்லாமல் நடந்துகிட்ருந்தோம். நான் ஸ்லிப்பர் இல்லாமல் நடந்துகிட்ருந்தேன், மற்றவங்க போட்டிருந்தாங்க. இப்படி தான் போயிட்டுருந்தோம். அந்த இடத்த பார்த்தோன்னே அந்த எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா? அதை நீங்களே கொஞ்சம் வந்து பாருங்கள். அவ்வளோ சூப்பர்பா இருக்கும். அது அவ்வளோ கிட்ட போய் பார்க்கறது வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. அதுக்கு வெளிய இருந்து பார்க்கும்போது அப்படி இல்ல பாருங்களேன். செம்மையா இருந்துச்சு. நாங்க வந்து நல்லா ஆட்டம் போட்டோம். நான் வந்து எப்படா வந்து ஆட்டம் போடுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தனால, அதெல்லாம் வந்து எதுவுமே வீடியோ எடுக்கல. அப்படியே அங்கே போயிட்டு நாங்கள் நல்லா ஜாலியாக குளிச்சு என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அன்றைக்கே வந்து ஊருக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டிய சிச்சுவேஷன்னால, கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர்லேயே அங்கே விளையாடிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் கோவிலுக்கு வந்துட்டோம். குலதெய்வம் கோவிலுக்கு வந்து சாமியை வந்து பார்த்துட்டு, பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு சென்னைக்கு. மனசே இல்லை தான், என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். ஆனால் போகிற வழியிலையும் மறக்கவே மாட்டேன் இந்த பொள்ளாச்சியை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. மெயினாக அங்கே இருக்க இந்த மவுண்டெயின்ஸ், இந்த தென்னை மரம் மட்டும்தான் ஹைலைட்டே. நாங்கள் ரொம்ப டயர்டாக போனோம். போகும்போது தான் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. போகும்போது அப்படியே தூங்கிட்டே போனதுனால அப்படியே வந்து போயிடுச்சு. அப்பப்போ சாரி ஏஞ்சி வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தூங்கிட்டேன். அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் பஸ்ஸில் இருந்து தான் சென்னைக்கு வந்து போகணுமா. ஸோ மதுரையிலேருந்து சென்னைக்கு போனோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. மழை அப்படி அடித்து கொட்டுச்சு. நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து திருப்பூருக்கு வந்து காரில் வந்தோம். அப்புறம் திருப்பூர்லேருந்து மதுரைக்கு வந்து பஸ்ஸில் வந்து அங்கேருந்து நாங்கள்